ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பாடம் 2 அழகு. இதில் வந்து பாரம்பரிய மரபியல் அப்படின்ற பாடம் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த கற்றல் நோக்கங்கள் படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரபியல், இந்த அறிமுகம் இருக்குல்ல, இதை படிச்சுக்கங்க. இந்த அறிமுகம் வந்து நான் எல்லா லெசனுமே படிக்க சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த லெசன் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த அறிமுகம் நீங்கள் படித்து தான் ஆகணும். இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து பாரம்பரியமும் வேறுபாடுகளும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள், தொடர்ச்சியான வேறுபாடுகள், வேறுபாடுகளின் முக்கியத்துவம், இது எல்லாமே படிக்கணும். ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் இது. அடுத்து வந்து மென்டலிசமில் வந்து மரபியல் தந்தை யார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் என்ன படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் படித்து பாருங்கள். இந்த கிரெகர் ஜோஹன் மென்டல் பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை படித்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து மென்டலின் வெற்றிக்கான காரணங்கள், இதை படிங்க. அடிக்கடி கேட்பாங்க, மென்டலின் வெற்றிக்கான காரணங்கள் நம்ம கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மென்டலின் ஆய்வு முறை தோட்ட பட்டாணி, இதுவுமே கேட்பாங்க, இதுவும் படிச்சுங்க. மென்டலின் பட்டாணி தாவர ஆய்வு, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ அதை தெரிஞ்சுக்கிங்க. இதில் என்னென்னலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வரைய வேணாம், முன்னாடி இருக்க படம் வரைய வேணாம், ஆனால் இந்த அட்டவணை போட்டு காட்டி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து மென்டலியத்துடன் தொடர்புடைய கலை சொற்கள், இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அடிக்கடி இதுலேருந்து 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ்லாம் வரும் கலை சொற்கள் யூஸ் பண்ணி. ஸோ அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது மென்டலிய பாரம்பரியத்தின் மென்டலிய விதிகள், ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஓங்குதன்மை விதி, அடுத்து தனித்து பிரிதல் விதி அப்படின்னு 2 விதி கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே அடிக்கடி 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அது ரெண்டுமே பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்பு, மென்டல் பகுப்பாய்வு மற்றும் அணுகுமுறை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு கலப்பு, இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஒரு பண்பு கலப்பு பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின். ஸோ அடிக்கடி நிறையா இதில் கேட்டிருக்காங்க ஒரு பண்பு கலப்பு. ஸோ ஒரு பண்பு கலப்பை பார்த்துக்குங்க. அது எப்படி இது பண்ணணும், இந்த டேபிள்ஸ் இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம இதுக்கு வீடியோஸ் போடலாம். நெக்ஸ்ட்டு மென்டலிய பகுப்பாய்வு மற்றும் அணுகுமுறை. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. இதுவுமே இந்த பாக்ஸு இது எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. சோதனை கலப்புமே முக்கியம், சோதனை கலப்புமே பார்த்துக்குங்க. பிற்கலப்பு, ஓகேவா. அடுத்து வந்து பிற்கலப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் தான், 3 மார்க் கொஸ்டின், ஓகேவா. பிற்கலப்பு எப்படி நடக்குது அப்படின்னு. இரு பண்பு கலப்பு, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இதுவுமே பார்த்துங்க. இரு பண்பு கலப்புமே பார்த்துக்குங்க. இந்த 2வது பாடத்தை பொறுத்த அளவுக்கு எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருபண்பு சோதனை கலப்பு, நெக்ஸ்ட்டு வந்து இருபண்பு சோதனை கலப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 20 சோதனை கலப்பும் பார்த்துங்க. மரபணுக்குள்ளே நிகழும் மாற்றங்கள், நெக்ஸ்ட்டு முப்பண்பு கலப்பு அப்படின்னு கூட ஒன்று இருக்குது. ஸோ இதுவுமே பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு இம்பார்ட்டன்ட். இரு பண்பு கலப்பு அடிக்கடி கேட்பாங்க. ஸோ முப்பண்பு கலப்பும் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செருக்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 44வது பக்கத்தில் இருக்குது. எல்லாமே நான் லைனாக தான் சொல்லிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு புக்கில் லைனாக தான் இருக்கும். முழுமையற்ற ஓங்குதன்மை கலப்புறா மரபணுக்கள், இதுவுமே ஒரு ஆய்வு. ஸோ இந்த ஆய்வுமே நீங்கள் படிச்சுங்க, இம்பார்ட்டன்ட் அதுவுமே. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இணை ஓங்குதன்மை. இணை ஓங்குதன்மை பார்த்தீங்கன்னா 46வது பக்கத்தில் இருக்குது. 46வது பக்கத்தில் இணை ஓங்குதன்மை, இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். இணை ஓங்குதன்மை அப்படின்னா என்னென்னு படிச்சிங்க, 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொல்லி மரபணுக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்குங்க. அதுமாதிரி 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, 3 மார்க்லையும் கேட்பாங்க. கொல்லி மரபணுக்கள் வந்து 3 மார்க்கில் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம்லாம், இந்த பாக்ஸ்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பல்கூறுத்தன்மை, ஒரு தனி மரபணு பல பண்பு கூறுகளை கடத்தும் நிகழ்வு. இது வந்து அடிக்கடி கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்து வந்து மரபணுக்களுக்கிடையே நிகழும் இடைச்செருக்கள். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த இதெல்லாம் பார்க்கணும். வெள்ளைக்கனி, மஞ்சள் கனி, இதில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து
இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். பால் கார்னிய பாரம்பரியம். ஸோ இது நிறையா கொஸ்டின் பேப்பரில் நான் இந்த பார்த்துருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருங்க. கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் படிச்சிருங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 48 இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை படிச்சிருங்க. அந்த படம்லாம் வரையணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பல்காரிய பாரம்பரியம் படிச்சிட்டோமா. அடுத்து என்னன்னா குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இதுவுமே பார்த்துக்கங்க. இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டினுமே உள்ளே இருக்குது. அதுவுமே சொல்கிறேன் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். முதுமரபு மீட்சி என்றால் என்ன அப்படின்றது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அடிக்கடி கேட்பாங்க 3 மார்க் கொஸ்டின். ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. அவ்வளோதான். பாட சுருக்கம் வந்துடுச்சு. பாட சுருக்கம் ஃபுல்லாக படிங்க. உங்களுக்கு இந்த பாடத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை கிளியர் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் செகண்ட் யூனிட்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது, கொரீஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். மற்றபடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலிமா எதனா ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, எதனா ஒரு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுக்கலாம். ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோஸில் பார்க்கலாம். டாடா, பை பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 12ஆம் வகுப்பு உயிரி தாவரவியல் பாடம் 7 சூழல் மண்டலம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் சொல்லி வச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சூழ்நிலை மண்டலம். இதில் இந்த கற்றல் நோக்கங்கள், இந்த இது பாட சுருக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்துங்க. அது அறிமுகம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து வந்து சூழல் மண்டலம் என்ற சொல்லை யார் கண்டுபிடிச்சா அந்த இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் படித்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூழல் மண்டல அமைப்பு. இதில் வந்து உயிரற்ற கூறுகள், உயிரின கூறுகள், தற்சார்பூட்ட கூறுகள், சார்பூட்ட கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து 3 மார்க்ஸில் கேட்பாங்க, 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. சூழல் மண்டல செயல்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். சூழல் மண்டல செயல்பாடு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. அதை பார்த்துக்குங்க. அடுத்து வந்து ஒரு 1 மார்க் இருக்குது. தாவரங்களினால் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் சூரிய ஒளியின் அளவிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்றது இது ஒரு 1 மார்க்கு. ஸோ இதை பார்த்துங்க, இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. அடுத்து ஒளி சேர்க்கை செயலுக்கான கதிர்வீச்சு. ஒளி சேர்க்கை செயலுக்கான கதிர்வீச்சுனா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இது பார்த்துங்க. அது அலை நீளம் எவ்வளோ இருக்கும், 400லேருந்து 700 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத பார்த்துங்க. அதுவுமே முக்கியம். நெக்ஸ்ட்டு இதில் நிறைய 1 மார்க்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா மொத்த சூரிய ஒளியில் வளிமண்டலத்தை அடையும் 34% மீண்டும் அதெல்லாம் இருக்கல. இந்த இதெல்லாம் வந்து 1 மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. 2லேருந்து 10 விழுக்காடு சூரிய ஒளி அப்படின்றதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. கீழே வந்து 400லேருந்து 700, 0லேருந்து 3000 அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுலாம் 1 மார்க்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. 1 மார்க்ஸ் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுதோ இந்த இதில் கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கார்பனின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன வகையான கார்பன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே முக்கியம். ஏன்னா உங்களுக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பாக்ஸ் போட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து சூழ் மண்டலத்தின் உற்பத்தி திறன். இது வந்து ஒரு 2 மார்க் கொஷின். இங்கே வந்து ஒரு அலகு காலத்தில் ஒரு அலகு பரப்பில் உற்பத்தி செய்யப்படும் உயிரினத்தீர் இந்த எனப்படுகிறதுன்னு வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். அடுத்து முதல் நிலை உற்பத்தியாளர்கள், 2ஆம் நிலை உற்பத்தியாளர்கள், உங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழும உற்பத்தியாளர்கள் சொல்லிட்டு மொத்தம் 3 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கங்க அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆற்றல் ஓட்டம். இந்த ஆற்றல் ஓட்டம் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதை பார்த்துக்குங்க. இதில் வந்து வெப்பநிலை விதிகள், வெப்பநிலை முதல் விதி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. உணவு சங்கிலி. நெக்ஸ்ட்டு வந்து உணவு சங்கிலி ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ உணவு சங்கிலி பார்த்துங்க.
மேய்ச்சல் உணவு சங்கிலி, மட்கு பொருட்கள் உணவு சங்கிலி, அந்த மாதிரி நிறையா இது இருக்குது. அடுத்து வந்து உணவு வலை. ஸோ உணவு வலையுமே உணவு வலையின் முக்கியத்துவமாக உணவு வலை. ஸோ உணவு வலையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ அதையுமே பார்த்துங்க. அடுத்து சூழல் பிரமிடுகள், உணவு வலையின் முக்கியத்துவம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின், இதை பார்த்துங்க. சூழல் பிரமிடுகள். நெக்ஸ்ட்டு சூழல் பிரமிடுகளும் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இது வந்து நிறையா 1 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் என்னென்ன பிரமிட்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிதைத்தலுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் தான். ஸோ சிதைத்தலில் வந்து நுணுக்காதல், சிதை மாற்றம், கசிந்தோடுதல், மக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்துக்குங்க. ஸோ அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் தான் சிதைதல் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பன் சுழற்சி. இந்த கார்பன் சுழற்சி வந்து ரொம்ப முக்கியம். கார்பன் சுழற்சி இங்கே எப்படி நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு படம் மூலயமாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. கார்பன் சுழற்சியுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அடுத்து வந்து பாஸ்பரஸ் சுழற்சி. பாஸ்பரஸ் சுழற்சியுமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து வந்து சூழ்மண்டல வகைகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூழ்மண்டலம் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பார்த்து தெரிஞ்சுக்கங்க. 1 மார்க்ஸ்லாம் அதில் நிறையா வரும். நெக்ஸ்ட்டு வந்து உற்பத்தியாளர். இங்கே இருக்குது பாருங்கள். உற்பத்தியாளர் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நுகர்வோர் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிதைப்பவைகள்னால் என்னன்னு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்துங்க. சூழ்மண்டலத்தின் சேவைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூழ்மண்டலத்தின் சேவைகளில் உங்களுக்கு முக்கியமானது இந்த சதுப்பு நில சூழ்மண்டலத்தின் சேவை பார்த்துங்க. அடுத்து வந்து ஒவ்வொரு கீழ்கண்ட மனித செயல்பாடுகளும் ஒவ்வொரு நாளும் சூழ்மண்டலத்தை பாதிக்கின்றன அல்லது மாற்றி அமைக்கின்றன. இதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா நம்மளால் என்னென்ன பாதிப்பு அடையுது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், இது பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூழல் மண்டலத்தை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை படித்து தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நாம் தோல்வி அடைந்தால் நாம் சந்ததிகளை காப்பதிலும் தோல்வி அடைவோம். இது ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. அதுக்கப்புறம் இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாயிண்ட்ஸு. ஸோ இந்த பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த உங்களுக்கு தெரியுமா 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாக்ஸுமே பார்த்துங்க. சூழல் மண்டல மேலாண்மை உத்திகள் வந்து என்னென்ன உத்திகள்லாம் கையாளலாம் நம்ம அப்படின்றத நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், 5 மார்க் கொஷின். ஸோ அதை தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து சூழலிய வழிமுறை வளர்ச்சியின் பண்புகள், என்னென்ன பண்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீர்வாழ் வழிமுறையின் வளர்ச்சி. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நீர்வாழ் வழிமுறையின் வளர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து தாவர முறை வளர்ச்சியின் வகைகள், என்னென்ன வகையில் தாவர வழிமுறை வளர்ச்சி இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவர மிதவை உயிரி அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. அது ஒரு 2 மார்க் கொஷின், அதை பார்த்துங்க. நீர்மூழ்கி தாவர நிலை, அடுத்து வந்து நீருள் மூழ்கி மிதக்கும் நிலை, அந்தமாரி வந்து சதுப்பு நிலை, சதுப்பு புல்வெளி நிலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. புதர்ச்செடி நிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் அடிக்கடி கேட்குற கொஷின். ஸோ அதெல்லாமே பார்த்துங்க. தாவர வழிமுறை வளர்ச்சியின் முக்கியத்துவம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இதையுமே பார்த்துக்குங்க. தாவர வழிமுறை வளர்ச்சியின் முக்கியத்துவம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாட சுருக்கம் வந்துடுச்சு. இதோட இந்த லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முடியுது. ஸோ அடுத்து ஒரு நெனடேஷன் வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எதனா கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த பாட சுருக்கம் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக படிச்சுக்கங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாடத்தை ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் ஆன்சர் போட்டுடலாம். இந்த கலை சொல் அகராதி படிச்சிக்கங்க. நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் காலேஜ் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன கொரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். டாடா, பை பாய்.